எக்ஸாம்பிள் நான் தமிழ்நாட்டையே வச்சு சொல்றேன். மொத்தமா இங்க 2 கட்சி தான் எப்பயுமே மாத்தி ஆட்சி அமைச்சுட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க 2 பேருமே வேணாம், எனக்கு புதுசா ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வோட் பண்ணி விஜய ஜெயிக்க வச்சாங்க. இதே மாதிரி தான் சென்ட்ரல்லயும் 2 கட்சி தான் எப்பயுமே. ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு பிஜேபி. 2 கட்சியுமே வந்து எப்படி சொல்றது, 2மே மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி தான். ஒரு கட்டத்துல என்ன ஆகும், இப்ப நேபாள்ல எப்படி ஜென்சி ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடந்துச்சு, அந்த மாதிரியே இங்கேயும் வந்து ஒரு பேஜ் ஓபன் பண்ணி ஜென்சி ஃபுல்லா ஜென்சி அன்எம்ப்ளாய்டு அவங்க மட்டும் தான் இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கான ஒரு வழி இருக்கா? ப்ரொட்டஸ்ட் அந்த மாதிரி இல்ல. இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ விஜய் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு, ஓகேவா? அவர் ஆக்டர், அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் வராங்க. அவர் வந்து மக்கள் இயக்கத்தை வந்து கட்சியா மாத்துறாரு. அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி திமுக, அதிமுக வேணாம், எங்களுக்கு ஒரு மாற்று வேணும்னு சொல்லிட்டு எல்லாருமே டிவிகேக்கு அந்த விஜயோட தலைமையில ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஓட் பண்ணி அவர் வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தலைவருமே இல்லாம பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நக்கல், நையாண்டி இந்த மாதிரி மட்டும்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்ஸ், இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களோட கோவத்தை வந்து வெளிக்கொண்டதுக்கான இடமா இதேதான் மாறிச்சு. வந்து விஜய்க்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ரீல்ஸ் போட்டு சுத்திட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி ஓட்டா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவங்களும் வந்து தரையில வந்து இறங்கினாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் கிடைக்குமா அப்படின்றத இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா அதுதான் டிஃபரன்ஸை சொல்ல வரேன். ஒரு நபர் அவரை நம்பி அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம பொதுமக்கள் நிறைய பேரும் ஓட்டு போட்டு தான் விஜயோட கட்சி வந்து ஜெயிச்சிருக்கு. ஒரு நபரை சுத்தி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நபருமே இல்லாம ஜஸ்ட் ஒரு நையாண்டி ஒரு ஃபன்னுக்காக எல்லாருமே சேர்ந்து ஒரு பேஜ் வந்து பிரம்மாண்டமா வளர்ந்துருது. ஆனா இப்படி ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி பிஜேபி எதிர்ப்புன்றது மட்டும் இல்லாம அவங்களோட கோபம், அவங்களோட குறைகள், நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கும்பல் மூலியமா அது வந்து ஒரு தனி நபர் அப்படிங்கிற விஷயம் இல்லாம அது வந்து ஒரு பெரிய மூமெண்டா உருவாகும். ஸோ அரசாங்கம் ஏன் வந்து அதை ஸ்டாப் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது அப்படியே ஒரு பேஜாவே நிக்க போறதில்ல. இதன் மூலியமா நாட்டில் பல கிளர்ச்சிகள் ஏற்படலாம். இதன் மூலியமா போராட்டங்கள் வெடிக்கலாம். பிஜேபிக்கு எதிரானதா மட்டும் இல்லாம நம்மளுடைய நாட்டோட பாதுகாப்பு தன்மைக்கு ஒருநிலைப்பாடு இது எல்லாத்துக்குமே வந்து எதிரான விஷயமா அது மாறலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் ஃபாலோ பண்ணுற நிறைய ஃபாலோவர்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதில் தான் வராங்க. ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று பாகிஸ்தான், பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஃபேக் ஃபாலோவர்ஸு, ஃபேக் லைக்ஸு, ஃபேக் வியூஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு ஹப்பே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த தொழில் வந்து அவங்க ரொம்ப அதிகம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே வறுமை வாய்ந்த நாடுங்கிறனால இப்போ நம்ம ஊரில் எப்படி கால் சென்டர் இருக்கு அந்த மாதிரி அதுக்குனாக. ஆமாயா, இப்போ நம்ம ஊரில் நிறைய படத்தோட ட்ரெய்லர் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரெண்டிங்கில் வந்து நிறைய ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணுச்சுல, அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து ஃபாலோவர்ஸ்லாம் லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ணி போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு படம் ஒன்று வந்துச்சு பொங்கல் கூட, அந்த படமும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த படம் மட்டும் இல்ல. இது நடந்துட்டு இருக்கிறது கண்டிப்பா ஒரு 2 1/2 வருஷமா இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க.